ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தோம் ரிங் லைட் வாங்கணுன்னு, ஆனால் வாங்கவே இல்லை. இன்றைக்கி தான் ஒரு வழியாக ரிங் லைட் வாங்கியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பிரித்து பார்த்தா தான் தெரியும். வாங்க இந்த பாக்ஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த பாக்ஸில் ஃபஸ்ட்டு மொபைல் செட் பண்ணுறதுக்காக ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்னென்னா ரிங் லைட்டில் மாட்டுறதுக்கான ஹோல்டர். அடுத்து தான் நம்ம ரிங் லைட் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பாக்ஸ் இருக்குது, அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ரிங் லைட் செட் பண்ணுறதுக்கான ஸ்டாண்டு தான் கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அந்த கீயை லூஸ் பண்ணிவிட்டு கீழே அந்த 3 பக்கம் அந்த டியூப் எடுத்து விட்ருங்க. டியூப் எடுத்து விட்டு சென்டராக பிடிச்சி மேலே தள்ளி நல்லா கரெக்டாக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மேலே ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அதை லூஸ் பண்ணி மேலே டியூப் எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஹைட் ஆகும். இதே மாதிரி இன்னும் ஹைட் வேணும்னா அதை லூஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு டியூப் எடுத்திங்கன்னா மேலே ஹைட். இதே மாதிரி 7 feet ஹைட் இருக்கும். நமக்கு இவ்வளோ தூரம் ஹைட் தேவையில்லை. கொஞ்சம் கீழே இறக்கி டைட் பண்ணி வச்சுட்டு நம்ம ரிங் லைட் மாட்டிக்கலாம். இது 360 degree ரொட்டேஷன் ஹெட்டு. இது அந்த டியூப் மேலே மாட்டிக்கிங்க. மாட்டி நல்லா டைட் பண்ணி வச்சுக்கோங்க. இது 360 degree வச்சு நம்ம ரீல்ஸ் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். நல்லா டைட் பண்ணிக்கிங்க. அடுத்தது மொபைல் ஹோல்டர். அது பால் மாதிரி இருக்க உள்ளே இன்சர்ட் பண்ணி நல்லா வச்சு வாசம் மாதிரி போட்டு டைட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம ரிங் லைட்டில் அதை மாட்டிக்கலாம். ஸ்க்ரூ மாதிரி இருக்கும், அது மேலே வச்சு டைட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. நல்லா டைட் பண்ணிட்டு அது மேலே ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கும், அது மேலே வச்சு நல்லா டைட் பண்ணிக்கிங்க. degree எப்படி வேணால் நம்ம வளைச்சி ரீல்ஸ் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சு டைட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் கிராஸாக வச்சு டைட் பண்ணிட்டேன். ஸ்ட்ரைட்டாக வச்சு பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம மொபைல் ஹோல்டரில் மொபைல் மாட்டலாம். மொபைல் ஹோல்டர் லைட்டாக இந்த பக்கம் இழுத்து மொபைல் வச்சு மாட்டிக்கிங்க. அடுத்து ரிங் லைட்டோட பிளக்கை நம்ம மொபைல் சார்ஜ் அடாப்டரில் குத்திட்டு சுவிட்சை போட்டுக்கிறேன். ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரிங் லைட்டோட கண்ட்ரோலில் லைட் எரியும். அதை ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா லைட் ஆன் பண்ணிக்கலாம். 3 டைப் ஆஃப் கலர் இருக்கும். கலரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், லோ பண்ணிக்கலாம் பிரைட்னஸை. இப்போ நான் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன், அடுத்து லோ பண்ணுறேன். இப்போ கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரிங் லைட் மெட்டீரியல் பிளாஸ்டிக் தான். இப்போ லைட்டை நம்ம ஃப்ரண்டில் வச்சு லைட் செக் பண்ணிக்கலாம். நல்லாவே இருக்குது. கலர் சேஞ்ச் பண்ணி செக் பண்ணி பார்க்குறோம். சூப்பராக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.